மத்திய துணை காவல் படையிலிருந்து நமக்கு வேலை வாய்ப்பு அறிவிச்சிட்டாங்க. த கான்ஸ்டபிள் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் அண்ட் பிஎன்ஆர் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் April 20 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் டேட் May 19 வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ செலெக்ஷனில் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, அதாவது பிஇடி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அண்ட் தென் ஸ்கில் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், டீட்டெயில்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? சிபிடி எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், ஹிந்தி தெரியாதவங்க. இப்போ எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள். சேல்ரி 7th பே கமிஷன் லெவல் 3 பிரகாரம் 21லேருந்து 69 வரையும் இருக்கும். ஸோ பேசிக்காக 21,000 இருக்கும். மேல் அண்ட் ஃபீமேலுக்கான வேக்கன்சி, மொத்தம் ஆண்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேபிளர் காலமில் ஸ்டேட் வைஸ் வேக்கன்சிஸ் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு போஸ்ட்டுக்கும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், வேக்கன்சிஸ் ஆஃப் மேல் போஸ்ட். இதில் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு இப்போ இந்த ஒரு போஸ்ட்டுக்கும் பார்பரில், பக்லரில், கோப்லரில், கார்பெண்டர், டிரைவர், மாலி, இதில் ஒரு போஸ்ட்டுக்கும் ஸ்டேட் வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. சரியா? மொத்தம் 9,175 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஆண்களுக்கு மட்டும் 9,096 வேக்கன்சி, பெண்களுக்கு ஒரு 79 வேக்கன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வேக்கன்சிஸ் ஃபார் பிஆர்ஆர், இதில் ஆண்களுக்கு 20 வேக்கன்சி, அதாவது 20 மேல் வேக்கன்சிஸ் ஆஃப் கான்ஸ்டபிள் பிஆர்ஆர் டு பி ஃபில்டு த்ரூ கான்ஸ்டபிள் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன். இந்த போஸ்டிங்கோட இந்த பிஎன்ஆர் வேக்கண்டையும் வந்து நாங்கள் ஃபில் பண்ணுவோம். மொத்தம் 20 வேக்கண்ட் இருக்குது ஆண்களுக்கு. ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டபிள் டிரைவருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 21லேருந்து 27 ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே இந்த கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக், கோப்லர், கார்பெண்டர், டைலர், பிராஸ் பேண்ட், பைப் பேண்ட், ஸோ கார்டனர், இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 18லேருந்து 23 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 18 to 23. இதே டிரைவருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 21லேருந்து 27க்குள்ளே இருக்கணும். இந்த 23, 27 அந்த மேக்ஸிமம் ஏஜ் எனக்கு பார் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னா SC STக்கு 5 years இருக்குது. அதே மாதிரி OBCக்கு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் பார் ஆனவங்க ரிலாக்ஸேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிரைவருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எஜுகேஷன் வந்து 10th முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். லைட் அண்ட் ஹெவி அதுக்கான டிரைவிங் லைசன்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு டிரைவிங் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ரெக்ரூட்மெண்ட் அப்போ. சரிங்களா? அடுத்து மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள். ஸோ இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும் எஜுகேஷன். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா 2 years ITI கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மோட்டார் மெக்கானிக்கலில். சரிங்களா? ITI கம்ப்ளீட் பண்ணி அந்த கன்சர்ன்ட் ட்ரேடில் 1 year ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிரைவரை தவிர்த்து மற்ற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் ஆல் அதர் ட்ரேட்ஸ்மேன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மினிமம் மெட்ரிகுலேஷன் 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கு வந்து அந்த ஒர்க்கில் நீங்கள் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும். உங்களுக்கு அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்பர் ஒர்க்கு உங்களுக்கு அலாட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒர்க் வந்து நீங்கள் பண்ணுற கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும். அதில் நீங்கள் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அந்த ஒர்க்கு கொடுத்தா நீங்கள் பண்ணணும். சரிங்களா? அடுத்த பிஎன்ஆர், இதுக்கு மெட்ரிகுலேஷன் 10th முடிச்சிருக்கணும். ப்ளஸ் அந்த எலக்ட்ரிஷியனில் உங்களுக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீ 100 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் EWS OBC ஆண்களாக இருக்கீங்க, மேல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 100 rupees நீங்கள் பே பண்ணணும். SC ST ஃபீமேல்ஸ் எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை, எக்ஸம்ப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஃப்ரீயாகவே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சென்டர் ஃபார் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு, ட்ரேட் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இது எல்லாமே அந்தந்த ஸ்டேட்டில் எந்த சென்டரில் நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்நாடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவடி சென்னை, அதாவது குரூப் சென்டர் CRP ஆவடி சென்னை தமிழ்நாடு, அந்த லொக்கேஷனில் தான் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் எந்த இடத்துல என்டையர் செலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபார் கான்ஸ்டபிள் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் அண்ட் பிஎன்ஆர். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி ஃபார் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன், அதாவது இந்த டிரைவர், மோட்டார் மெக்கானிக், கார்பெண்டர், பிராஸ் பேண்ட், இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மேல் கேட்டகிரியாக இருந்தால் 24 minutesல 5 kilometers ரன்னிங் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா 8.30 minutesல 1.6 kilometer ரன்னிங்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேங்களா? அதே மாதிரி பிஎன்ஆர் விங்கில் மேசான் எலக்ட்ரிஷியன் கொடுத்துருக்காங்க. அதில் அதாவது மேல் கேட்டகிரிக்கு மட்டும் ரன்னிங் இருக்குது, ஃபீமேல் கிடையாது.
அதே மாதிரி இப்போ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஹைட் பாருங்கள். ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா 170 சென்டிமீட்டர் இருக்கணும். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா 157 சென்டிமீட்டர்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ஆண்களாக இருந்தால் 162.5, பெண்களாக இருந்தால் 150 சென்டிமீட்டர்ஸ் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? செஸ்ட் மெஷர்மெண்ட் ஒன்லி ஃபார் மேல் கேட்டகரி காமிச்சிருக்காங்க. அன்எக்ஸ்பேண்டட் 80, ஸோ மினிமம் எக்ஸ்பென்ஷன் ஜஸ்ட் எக்ஸ்பென்ஷன் 5 சென்டிமீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இதே எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா அன்எக்ஸ்பேண்டட் 76, மினிமம் செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் 5 சென்டிமீட்டர்ஸ். வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா உங்கள் ஹைட் அண்ட் ஏஜுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். இப்போ சிபிடி எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா மொத்தம் 100 கொஷின் 100 மார்க், ஒரு கொஷனுக்கு 1 மார்க். அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, எலிமெண்ட்ரி மேக்ஸு, இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட்லேருந்து 25 கொஷின் வரும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1 மார்க். 2 மணி நேரம் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் எக்ஸாம் இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. அதாவது 0.25 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. தெரியல அப்படின்னா விட்டுருங்க. தப்பாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி கரெக்டாக ஆன்சர் பண்ணி வச்சுருப்பீங்களே, அதுவும் வந்து மைனஸில் போயிடும். கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு சிபிடி எக்ஸாமினேஷன் கொஷின்ஸ் எல்லாம் மெட்ரிகுலேஷன் லெவலில் இருக்கும். அதாவது 10th சிபிஎஸ்சி சிலபஸ் அடிப்படையில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். இப்போ சிலபஸ் இதில் கிளியராக காமிச்சிட்டாங்க. இது லேட்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்த ட்ரேட் டெஸ்ட், அதாவது நீங்கள் சிபிடியில் குவாலிஃபைட் ஆகிட்டீங்க அப்படின்னா ட்ரேட் டெஸ்ட், அதாவது ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து உங்களை கால்ஃபர் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு டிரைவர் அப்படின்னா உங்கள் டிரைவிங் நாலேஜாக டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு லைட் வெஹிக்கிளோ இல்லை ஹெவி வெஹிக்கிளோ உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களை ட்ரைவ் பண்ண சொல்லுவாங்க. அந்த மோட்டார் மெக்கானிசம் பற்றின நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டைலர், பக்லர், கோப்லர் இருக்கு இல்லையா, ஒரு போஸ்ட்டுக்கு உண்டான அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டை வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபைனலாக உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், டீட்டெயில்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதே மாதிரி ஐ எக்ஸாமினேஷன் வித் ஐ வித்தவுட் ஐ 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான பெட்டர் ஐ வெப்சைட் டீட்டெயில்ஸ் காமிச்சிருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.